நீங்க வந்து அப்பீலுக்கு போகணும்னா கோயிலுக்கு அரசாங்க காசு எடுத்து அப்பீல் போக வேண்டியது தானே? அரசாங்க காசுல தானே அப்பீல் போகணும். ஆமா, அரசாங்கத்துக்கு தானே இது பிடிக்கல, ஹிந்துக்களுக்கு பிடிக்கலையா? ஹிந்துக்கள் கோயில்ல போடுற காசை திருடி நீ அப்பீலுக்கு காசு, வக்கீலுக்கு காசு கொடுக்குற, சுப்ரீம் கோர்ட்ல போய் காசு கொடுக்குற. 14% எடுக்கிறாங்கம்மா மெயின்டெனன்ஸ், கோயிலை மெயின்டைன் பண்ண வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 14% எடுத்துக்கிறாங்க. 4% 12% எடுக்கிறாங்க. 4% ஆடிட்டிங்னு எடுக்கிறாங்க. அங்க ஆடிட்டிங்கே நடக்கிறது இல்லை. எந்த கோயிலையும் ஆடிட்டிங் நடக்கிறது இல்லை. இன்டர்னல் ஆடிட்டிங் நடக்கிறது இல்லை, எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் நடக்கிறது இல்லை. 16% பணம் எடுக்கிறானோ. வருஷத்துக்கு சுமார் 400 கோடி எடுக்கிறானுங்க. கோயில்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற 45,000 கோயில்கள் இருக்கு. அதுல பெரும் வருமானம் வரக்கூடிய திருக்கோயில்கள் இருந்து 400 கோடி வருஷத்துக்கு எடுக்கிறானுங்க. அதுல இவனு செலவு பண்றது 120 கோடி தான் செலவு பண்றானுங்க. ஒரு வருஷத்துக்கு 280 கோடி கோயில் பணத்தை எடுத்து நீ கையில வச்சிருக்கில்ல, அந்த பணத்தை எடுத்து வழக்காடு. அந்த பணத்தை தொட மாட்டேங்கிறானுங்க. இதன் இல்ல கமிஷனர் ஃபண்டுன்னு ஒன்று வாங்குறானு. ஒரு கோயில்ல வந்து ஒரு வருடத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபா செலவாகும், இல்லை ஒரு 1 கோடி ரூபா செலவாகும். இந்த விழாக்கள் நடத்துறதுக்கும், தெப்ப திருவிழா நடத்தணும், திருவிழா நடத்தணும், இதுக்கெல்லாம் 1 கோடி ரூபா செலவாகும். இவனுக்கு ஒரு 16% இளவு எடுக்க வேண்டியது இருக்கா? அந்த இளவு எடுத்தது போக பாக்கி பணம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து உபரி நிதினு சொல்றாங்க. அந்த உபரி நிதியிலேருந்து கமிஷனர் ஃபண்டுன்னு ஒன்று வாங்குறானோ தனியா. அந்த கமிஷனர் ஃபண்ட் எடுத்து நீ வழக்கு நடத்த வேண்டியதானே? திரும்பவும் நீ போய் திருச்செந்தூர் கோயில்ல இருக்கிற காசு எடுத்துட்டு வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வழக்கு நடத்துற, சபை ஸ்ரீரங்கம் கோயில்ல இருக்கிற காசு எடுத்துட்டு வந்து இன்னொரு கோயிலுக்கு வழக்கு நடத்துற. ஏன் இப்படி திருடி திங்கிறீங்க? திருடி திங்கிறீங்களே, சாமி காசை திருடுறீங்களே. சாமிக்கு எதிராக, தெய்வத்திற்கு எதிராக வழக்காடுவதற்கு அந்த தெய்வத்தின் காசையே திருடி திங்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீங்க அப்பீலுக்கு போகணும்னா தமிழக அரசு இந்த வழக்கு தொடர்ந்து அப்பீலுக்கு போகணும்னா ஸ்டாலின் அவங்க அப்பா விட்டு காசு எடுத்துட்டு வந்து அப்பீலுக்கு போகணும், இல்ல சேகர் பாபா அவங்க அப்பா விட்டு காசு எடுத்துட்டு வந்து அப்பீலுக்கு போகணும். கோயில் காசை திருடி போக கூடாது.